Peacemakers of Christo. நான் நிறைந்த குடமாக வாழ்கிறோமா, குறையுள்ள குடமாக வாழ்கிறோமா? மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனத்துல, வழியோரத்தில் ஒரு அத்தி மரத்தை அவர் கண்டு அதன் அருகில் சென்றார். அதில் இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணாமல், இனி நீ கனியே கொடுக்கவே மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உன்னத தெய்வமே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. அப்பா, உன் வார்த்தை எவ்வளவு சக்தி உள்ளது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எத்தனையோ நோயாளிகளை கண்டு நீர் சுகமாகுக, உனக்கு கண் பார்வை வருக, உனக்கு நல்ல பரிபூர்ண சுகம் உண்டாகுக என்று கூறினீர் ஆண்டவரே. மீன்களை பார்த்து இங்கே வாங்கள் என்றால் மீன்கள் வந்தன. அலைகளை பார்த்து புயல்களை பார்த்து அடங்குங்கள் என்றால் அடங்கின ஆண்டவரே. ஆமாப்பா, உன் வார்த்தை எவ்வளவோ வல்லமையானது சுவாமி. ஆண்டவராகிய கர்த்தாவே, உன் ஞானம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் முட்டாள்கள் ஆண்டவரே. ஆமாப்பா, அந்நாளிலே நீ வழி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு அத்தி மரத்தை கண்டீர், அதுல கனி இருக்கும் என்று கண்டீர் ஆண்டவரே. ஆனால் அங்கு இருந்ததெல்லாம் வெறும் இலைகள் சுவாமி. இன்று எங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் ஆண்டவரே. கனி இல்லாத மரங்களாக வாழ்கிறோம் ஆண்டவரே. எங்களிடம் இருப்பது எல்லாம் வெறும் இலைகள் தான் சுவாமி. இன்று ரியாலிட்டி என்ன, ரீல் என்னன்னு பார்த்தா ஆண்டவரே, ஐயோ, எங்க வாழ்க்கை எல்லாம் அசட்டு வாழ்க்கைகள் சுவாமி. ஆண்டவரே, அழுக்கு வார்த்தைகள் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில சுத்தமே இல்ல சுவாமி. ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கும் இல்ல வீட்டை விட்டு அடியெடுத்து வைத்தால் ஆண்டவரே, நாங்கள் இலைகள் நிறைந்தவர்களாக இருக்கிறோம், கனிகள் நிறைந்தவர்களாக இல்லை ஆண்டவரே. அப்பா, ஒரு தாயாக தந்தையாக ஒரு பிள்ளைகளை பார்த்தால் ஆண்டவரே, நல்ல பட்டு சேலை, நல்ல பொட்டு, நல்ல நெக்லஸ், நல்ல நகைகள் வைத்துக்கொண்டு நல்ல டிரெஸ் போட்டுக்கொண்டு வெளியே வருகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, உள்ள ஏகப்பட்ட கடன்கள் ஆண்டவரே, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஐயா, கணவன் மனைவி பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் வெளியிலே தான் இலை நிறைந்த நிலமாக, இலைகள் நிறைந்த மரமாக இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளாய் சண்டைகளும் சச்சரவுகளும் கடன்களும் வேதனைகளும் நோய்களும் ஆண்டவரே, பலவிதமான தோல்விகளையும் இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஐயோ, வெளியில சொன்னா வெக்கக்கேடு, என் புருஷனை பத்தி சொன்னா வெக்கக்கேடு, ஐயோ என் மனைவியை பத்தி சொன்னா வெக்கக்கேடு, ஐயோ என் குடும்பத்தை பத்தி தானே ஊரெல்லாம் பேசும், அதனால நான் சொல்ல மாட்டேன் என்று கண்ணை தொடச்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டு வெளியே வருகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஐயா. ஆண்டவரே, என் மகனை பத்தி சொன்னா மானக்கேடு, ஐயோ நான் உழைச்ச உழைப்பெல்லாம் போச்சே, என் மகன் நல்லவன் இல்ல, அவன் பொய் சொல்லுகிறான், அவன் விளையாடுறான், அவன் என்ன வெறுக்கிறான், ஐயோ அவன் காதலிக்கிறான், இவன் யார் யாரோடையோ போறான், நைட்டெல்லாம் லேட்டா வரான், ஆண்டவரே இவன் பணத்தை திருடுறான், இவன் அடுத்தவங்க சொத்தெல்லாம் திருடுனா, அடுத்தவங்க பொருளை எடுத்தான், வெளியில சொன்னா மானக்கேடு, ஐயோ இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறானே, ஐயோ கோர்ட் கேஸ் ஆயிடக்கூடாது, ஐயோ எஃப்ஐஆர் விழுந்து விடக்கூடாது என்று கண்ணீர் விடுகிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, இவன் தொழில நஷ்டம் ஆயிடக்கூடாது, ஐயோ என் நகையெல்லாம் வித்து கொடுக்கிறேனே, எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறேனே, என்ன ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே, ஐயோ என் மக வாழ்க்கை சதைந்து போய் கிடக்கிறது, புருஷன் விரட்டி விடுறான், புருஷன் திரும்ப விடுறான், ஆண்டவரே என் மகளை காப்பாத்துங்கள் என்று வெளியிலே சொன்னால் வெக்கக்கேடு என்று எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளாய் அழுது கொண்டு ஆண்டவரே குமரி கொண்டு மனவேதனையோடு வெளியில சிரிச்சு கொண்டு வாழ்கிறோம் சுவாமி. ஆமாப்பா, நாங்கள் தோல்வி அடைந்த வாழ்க்கைக்குள்ள வாழ்கிறோம் ஐயா. நாங்களா இல்ல சுவாமி, என் உள்ளுக்குள்ள நெருப்பு, என் வயிறு பத்தி எரியுது ஆண்டவரே. ஆமாப்பா, என் வயிறு பத்தி எரியுது, என் பிள்ளைகளை பார்த்தா பத்தி எரியுது சுவாமி. இயேசுவே, என் வாழ்க்கையெல்லாம் காயங்கள் தான் ஐயா. நான்
மரம் ஐயா, இலைதான் இருக்குது, என்ற கனி இல்ல ஆண்டவரே. ஏசப்பா பேசுறேன், என்னால முடியும், என் கடனை அடைக்க முடியும்னு. ஆனா என்கிட்ட கனி இல்ல, என்கிட்ட பணம் இல்லப்பா, என்கிட்ட தைரியம் இல்லப்பா. நான் என்ன செய்ய போறேன் தெரியல ஆண்டவரே. என் பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், மகனே நீ பயப்படாதடா, நான் இருக்கிறேன்டா, நான் உன்னை காப்பாத்துவேன்டா, நான் உன்னை வழி நடத்துவேன்டா, நான் உனக்கு உதவி செய்வேன்டான்னு சொல்றேன் அப்பா. ஆனா சத்தியமா சொல்றேன் ஆண்டவரே, என் உள்ளுக்குள்ள தைரியமே இல்லப்பா. நான் நடிக்கிறேன்ப்பா, தைரியம் போல நடிக்கிறேன் ஆண்டவரே. ஆனா என்கிட்ட நடிப்பு அப்பா, என்னால நடிக்கவே முடியலப்பா. உள்ளுக்குள்ளாய் அழுது கொண்டு இருக்கிறேன் சுவாமி. என் மனைவி கிட்ட சொல்றேன் கவலைப்படாத என்று, என் கணவன்கிட்ட சொல்றேன் கவலைப்படாத என்று. ஆனா உள்ளுக்குள்ள எரியுது ஆண்டவரே. ஐயோ என்ன நடக்க போதோ, என்ன ஆக போதோ, என் குடும்பம் எப்படி ஆக போதோ தெரியல. என் பிள்ளைகளை கரை சேர்ப்படா, என் பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியுமா, என் பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியுமா, என் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குமா, என் பிள்ளைங்க மாறுவாங்களான்னு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வாழ்றேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நான் அவதிப்படுறேன்ப்பா. என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க ஐயா, எனக்கு உதவுவார் யாரும் இல்லப்பா. அனாதை ஆண்டவரே, இந்த 4 செவுரு மட்டும்தான்ப்பா எனக்கு சொந்தம். ஆமாப்பா, என் மேல இரக்கம் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே தெய்வமே, நான் இலையாதான்ப்பா வாழ்றேன், கனியா வாழல ஆண்டவரே. என்கிட்ட கனி இல்லப்பா, நகை இல்லப்பா, பணம் இல்லப்பா. இயேசுவே தைரியம் இல்லப்பா, எனக்கு வேலை இல்லப்பா, எனக்கு குழந்தை இல்லப்பா. இயேசுவே என் பிள்ளைங்க என்கிட்ட இல்லப்பா, என் சொத்து என்கிட்ட இல்லப்பா. நான் வெறும் இலைதான் ஆண்டவரே, நான் காஞ்சி போறவேன் சுவாமி. என்கிட்ட கனி இல்லப்பா ஆண்டவரே. நான் மதிப்பாற்றவன் ஆண்டவரே, எனக்கு மதிப்பே இல்ல சுவாமி. நான் பரதேசி ஆண்டவரே, என் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. எனக்கு அப்பா, எனக்கு ஆதாரம் நீர்தான் ஐயா, எனக்கு அடையாளமே நீர்தான் ஐயா. உன் பேரை சொன்னாதாப்பா நான் கர்வப்படுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா என்னை கைவிடாதீங்கப்பா, என்னை மறந்துடாதீங்கப்பா, என்னை வெறுத்துடாதீங்கப்பா, என்னை விரட்டிடாதீங்கப்பா, என்னோட வாங்கப்பா, என் மேல இரக்கம் கொள்ளுங்கப்பா, என்னை வழி நடத்துங்க ஐயா, உன் வார்த்தைகளை வையுங்க சுவாமி என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த மரங்கள் அனைத்தையும் ஆண்டவரே கனி கொடுக்கிற மரங்களாக மாற்றும் ஐயா. இயேசுவே பிள்ளைகளை கரை சேருங்க ஐயா, வாழ வையுங்க ஐயா, பட்டு போக கூடாது ஐயா, வாழ்க்கை கெட்டு போக கூடாது ஐயா, பிள்ளைங்க கரை சேரணும் ஐயா, மூழ்கி போக கூடாது ஐயா, அழிந்து போக கூடாது ஐயா, அடுத்தவனால கைப்பற்ற கூடாது ஐயா, நீர்தாமே காப்பாற்றணும் ஐயா. இயேசுவே எங்கள் மீது கருணை கொண்டு உன் பிள்ளைகள் அனைவரையும் கனி கொடுக்கிற அத்திமரமாக மாற்றுவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய
பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை, உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு, ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்னு போயிரும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், நாங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். மற்றமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.